மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனசால கிடைக்கிறதே தவிர எந்த பொருளாலையும் கிடைக்கிறது கிடையாதுங்க. வாழ்க்கையை ரசிப்பதற்கும் அனுபவிச்சு வாழ்றதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஓவரா திங்க் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை செய்யுங்க முதல்ல அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஓவராக திங்க் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்காம, அதாவது இரும்பை எப்படி எந்த ஒரு பொருள்னாலையும் அழிக்க முடியாது, அதுவாக நினச்சா மட்டும்தான், தானே துருப்பிடிச்சா மட்டும்தான் அது அழிஞ்சு போகும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதும். நம்மளையே அழிக்கக்கூடியத அந்த ஆயுதத்தை விட்டுட்டு உங்களையும் இந்த உலகத்தையும் ரசித்து அனுபவித்து வாழ்கிறதுக்காகத்தாங்க இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறேன். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும். ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கூட நம்ம ஓவராக திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஏதாவது ஒரு குறை நம்மளுக்கு தெரிய வரும். அந்த நல்ல மகிழ்ச்சியான விஷயத்தை கூட நம்ம கஷ்டமான விஷயத்த மாற்றிட முடியும் இந்த ஓவராக திங்க் பண்ணுறதுனால. யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா புரியும். சரிங்க, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஓவராக திங்க் பண்ணாமல் இருக்க இதை செய்யுங்க முதல்ல அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு அழுத்துது, அந்த திங்கிங்லேருந்து உங்களால் வெளிவர முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களோட மூளை செயல் எழுந்துடும். அதனால நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த கூட செய்ய முடியாமல், உங்களால் முடிகிற விஷயத்த கூட செய்ய முடியாமல் தடுமாறுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் உடலுக்கு, கை கால்களுக்கு நீங்கள் அசைவை கொடுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மூளை ரொம்ப சிறப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு உடற்பயிற்சியாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டுக்கு டான்ஸ் கூட ஆடலாம். நம்ம கை கால்களுக்கு எப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறோமோ அப்போவே நம்மளோட மூளை புத்துணர்வு அடைகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இதை நான் இன்னைக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை தாங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன். எப்போ நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அப்போவே என்னோட புது உலகத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அப்புறம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது, ஒரு மியூசிக்கு நம்ம டான்ஸ் ஆடும்போது நிச்சயமாக நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்குது. வருஷம் அந்த பொங்கல் சாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாட்டி மத்தளமெல்லாம் அடித்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி மத்தளம் அடிக்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஆனால் அந்த மத்தளத்துக்கு டான்ஸ் ஆடணும் போலயே இருக்கும். எங்கள் ஊர்லையெல்லாம் பொண்ணுங்களையெல்லாம் ஆட விட மாட்டாங்க, பசங்க தான் ஆடுவாங்க. இங்கே இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வள்ளி கும்மி டான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் பெண்கள் ஆடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த வள்ளி கும்மி ஆடுறதுனால மைண்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு கூட கின்னஸில் சாதனை படைத்த மாதிரியெல்லாம் இப்போ நியூஸ்லையெல்லாம் வருது. அந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் இப்போது பொண்ணுங்களும் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நானும் அதில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாங்க. எப்போ இந்த மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி, நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு புது வாழ்க்கையை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதோ அப்போவே நான் ஆடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி, அதாவது நம்ம அழகாக ஆடுறோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, அனுபவித்து ஒரு விஷயத்தை செய்கிறோமா அப்படிங்கிறது தாங்க முக்கியம்.
வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க. அதில் நம்ம நிறைய ஓவராக திங்க் பண்ணி நடக்காததை, நடந்து முடிஞ்சதை, இந்த மாதிரியெல்லாம் ஓவராக திங்க் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வீணடிச்சிட வேண்டாங்க. அதுக்காகத்தான் இதை நான் சொல்லிகிட்ருக்குறேன். இப்படி நீங்கள் ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு டான்ஸோ செய்யறதுனால கண்டிப்பாக அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, கவலையும் பட மாட்டீங்க. எப்போ நாம் நமக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்போ மற்ற எதுக்காகவும் நம்ம கவலைப்பட மாட்டோம். எதையுமே ஏற்றுக்கிறதுலையும் எல்லாத்தையுமே ரசிக்கிறதுலையும் இருக்கிறத விரும்புறதையும் இழப்புல கூட நல்லதையும் நல்ல நினைவுகளையும் முடியாத கூட முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் நம்பிக்கையும் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். ஓவராக திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வழி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு டான்ஸோ உடற்பயிற்சியோ செஞ்சு உணர்வு பூர்வமாக ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.